Dihybrid cross, inheritance of two genes and law of independent assortment. இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ டைஹைப்ரிட் கிராஸ்? இப்போ நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸில் என்ன பார்த்தோம்? கிராஸ் பண்ணும்போது ஒரே ஒரு கேரக்டர் தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ டைஹைப்ரிட் கிராஸ்னால் என்ன? இன்வால்வ்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் two pairs of contrasting characters or traits at the same time. Monohybrid crossல வெறும் ஹைட்டை மட்டும் கன்சிடர் பண்ணினோம். டைஹைப்ரிட் கிராஸில் சீடோட ஷேப் அண்ட் சீடோட கலரை கன்சிடர் பண்ணுறோம். அதில் அந்த ரெண்டு கேரக்டர்ஸில் சீடோட ஷேப்லேயும் சீடோட கலர்லேயும் என்னெல்லாம் கான்ட்ராஸ்ட் இருக்குது, கான்ட்ராஸ்டிங் பேர் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஜீன் ஒரு கேரக்டருக்காக இன்னொரு ஜீன் இன்னொரு கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்போ டூ ஜீன்ஸ்னால் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு உண்டான ஜீன்ஸ். அப்போ மெண்டல் என்னெல்லாம் கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணினார்? ஃபஸ்ட்டு ஒன் சீடோட ஷேப், செகண்ட் ஒன் சீடோட கலர். அப்போ சீடோட ஷேப்புங்கிற கேரக்டரில் என்ன கான்ட்ராஸ்டிங் பேர் இருக்கும்? சீடோட ஷேப் வந்து ரவுண்டாக இருக்கலாம், இல்லை ரிங்கிள்டாக இருக்கலாம். ரிங்கிள்னா என்ன? சுருக்கமாக இருக்கலாம். இது ஒரு கான்ட்ராஸ்ட், ஷேப்பில் கான்ட்ராஸ்ட். கலரில் சீடோட கலரில் என்ன கான்ட்ராஸ்டிங் பேர்? எல்லோவாக இருக்கலாம், இல்லை சீடோட கலர் க்ரீனாக இருக்கலாம். ஸோ இதை தான் இந்த ரெண்டு கேரக்டர் இதோட கான்ட்ராஸ்டிங் பேரை தான் மெண்டல் வந்து டைஹைப்ரிட் கிராஸில் கன்சிடர் பண்ணினார். இப்போ எழுதும்போது எப்போவுமே ஷேப்பை ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம்தான் கலரை எழுதணும். ஸோ மெண்டல் என்ன பண்ணினார்? பீ பிளான்ட்ஸ் மேலே தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினார்னு நமக்கு தெரியும். அவர் ரெண்டு பிளான்ட் எடுத்துட்டார், அதை க்ராஸ் பண்ணினார். அந்த ரெண்டு பிளான்ட்டில் ஒரு பிளான்ட்டில் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் இருந்தது, ரவுண்ட் எல்லோ சீடு இருந்தது. இன்னொரு பிளான்ட்டில் ரிங்கிள்டு க்ரீன் சீடு இருந்தது, சுருக்கமாக க்ரீன் கலரில் சீடு இருந்தது. இந்த ரெண்டு பிளான்ட்டையும் அவர் க்ராஸ் பண்ணினார். இந்த ரெண்டு பிளான்ட்டுமே பியோர் ப்ரீடிங்னு சொல்கிறோம். ஏன் பியோர் ப்ரீடிங்னு சொல்கிறோம்னா இதில் ஜீன்ஸ் வந்து ஹோமோசைகஸாக இருக்குது. ஹோமோசைகஸ்னால் என்ன? எல்லா ஜீன்ஸுமே இப்போ ரவுண்டுக்காக ஜீன்ஸ்னால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், கேபிட்டல் ஆர். அதே மாதிரி கலருக்காக ஜீன்னா கேபிட்டல் எல்லோ. ஆர் இங்கே வந்து ரிங்கிள்டு க்ரீனுக்காக, ரிங்கிள்டுனா ஸ்மால் ஆர், க்ரீனுக்காக ஸ்மால் ஐ. ஸோ எல்லாமே ஒரே டைப் ஆஃப் ஜீன்ஸாக தான் இருக்குது, ஒரே மாதிரி ஜீன், சிமிலர் டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது. அண்ட் பியோர் ப்ரீடிங்னா என்ன? இப்போ இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், திருப்பியும் ரீகால் பண்ணிக்கலாம். பியோர் ப்ரீடிங்னா என்ன? அந்த ஒரு பிளான்ட், இப்போ இந்த ரவுண்ட் எல்லோ சீடு இருக்கிற பிளான்ட் வந்து எத்தனை வாட்டி இதை நம்ம இதோட சீடு எடுத்து சோ பண்ணினாலும் அடுத்த ஜென்ரேஷன் n நம்பர் ஆஃப் ஜென்ரேஷனுக்கு அது வந்து ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் தான் கொடுக்கும். இந்த பிளான்ட்லேருந்து வரக்கூடிய n நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ், n நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன். அதே மாதிரி இது எப்படி பியோர் ப்ரீடிங்னா இதுலேருந்து வரக்கூடிய சீட்ஸை சோ பண்ணினோன்னா இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு திருப்பியும் ரிங்கிள் க்ரீன் சீட்ஸ் தான் கொடுக்கும், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் ரிங்கிள் க்ரீன் சீட்ஸ் தான் கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஜீன்ஸ் வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறார் மெண்டல்னா இந்த ரெண்டு பிளான்ட்ஸையுமே, ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் இருக்கிற பிளான்ட்டையும் ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸ் இருக்கிற பிளான்ட்டையும் க்ராஸ் பண்ணுறார். ஸோ இப்போ என்ன ஆகும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியும் ஹோமோலோகஸ் குரோமோசோமில் தான் இந்த பேர் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட். ஒரு ஜீன் ஒரு குரோமோசோமில், அதாவது ஒரு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்ன? இது இந்த பேரில் ஒன் இஸ் ஃப்ரம் மதர், ஒன் இஸ் ஃப்ரம் ஃபாதர். ஸோ இந்த ரெண்டு ஜீன் இருக்குது இல்லையா, பேர் ஆஃப் ஜீன், இதில் ஒரு ஜீன் வந்து மெட்டர்னல் குரோமோசோம் மேலே இருக்கும், ஒரு ஜீன் பேட்டர்னல் குரோமோசோம் மேலே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஜீனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நான் ஒரு ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோமையும் ஒரு கலரில் காமிச்சிருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஹோமோலோகஸ் பேர், திஸ் இஸ் ஒன் ஹோமோலோகஸ் பேர். அப்போ ஒன்று ஃபாதர்கிட்டருந்து வருது ஒரு குரோமோசோம், ஒன்று மதர்கிட்டருந்து. இது ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ என்ன ஆகுது? இந்த மாதிரி ஹோமோலோகஸ் குரோமோசோம் மேலே இந்த ஜீன்ஸ் இருக்குது. ஃபார் ரவுண்ட், ஃபார் எல்லோ கலர் ஆஃப் சீட், அண்ட் ஃபார் ரிங்கிள்டு அண்ட் ஃபார் க்ரீன் கலர் ஆஃப் சீட். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா கேமீட் ஃபார்மேஷன், டியூரிங் கேமீட் ஃபார்மேஷன் இந்த மாதிரி ஏரோஸ் போட்டிருக்கேன் இல்லையா, டியூரிங் கேமீட் ஃபார்மேஷன் என்ன ஆகும்? மேட்டர்னல் குரோமோசோமும் பேட்டர்னல் குரோமோசோமும் செப்பரேட் ஆகி கேமீட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது என்ன ஆகும்? இந்த கேபிட்டல் ஆர் என்ன ஆகும்? பிரிஞ்சிரும். அண்ட் இதே மாதிரி இந்த கேபிட்டல் வை பிரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே ஸ்மால் ஆர் பிரியும், ஸ்மால் வை பிரியும், அண்ட் கேமீட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஆர் ஒரு கேமீட்டில், ஒரு வை ஒரு கேமீட்டில். இதே மாதிரி தான் எல்லா கேமீட்ஸும் ஒரே டைப் ஆஃப் கேமீட்ஸ் தான் இருக்கும். எல்லா கேமீட்ஸ்லேயும் இந்த பிளான்ட்டில் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை இருக்கும். அதே மாதிரி இந்த ரிங்கிள்டு க்ரீன் சீடு உள்ள பிளான்ட்டில் கேமீட் ஃபார்ம் ஆகும்போது எல்லா கேமீட்ஸ்லேயுமே ஸ்மால் ஆர் ஸ்மால் வை தான் இருக்கும். இப்போ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது அடுத்த ஜென்ரேஷன்
இது வந்து பேரண்டல் ஜென்ரேஷன். அடுத்த ஜென்ரேஷன் என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட் ஜென்ரேஷனை F1 ஜென்ரேஷன் சொல்கிறோம். அப்போ இந்த கேமீட்ஸை நம்ம கம்பைன் பண்ணினோன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இந்த காம்பினேஷன் கிடைக்கும். ஸோ F1 ஜென்ரேஷனில் ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ஹேவிங் ரவுண்ட் yellow சீட்ஸ். ரவுண்ட் ஏன்னா ஆர் இஸ் டாமினன்ட், ரவுண்ட் இஸ் டாமினன்ட், yellow இஸ் டாமினன்ட் அண்ட் ரவுண்ட் yellow சீட்ஸ் கிடைக்கும். இதை வந்து இந்த பிளான்ட்டை டை ஹைப்ரிட்னு சொல்கிறோம். ஏன் டை ஹைப்ரிட் சொல்கிறோம்னா இது 2 கேரக்டருக்காக. ஒன்று வந்து ஷேப் ஆஃப் தி சீட் அண்ட் கலர் ஆஃப் தி சீட், இந்த 2 கேரக்டருக்கு உண்டான ஒரு ஹைப்ரிட். அதனால இதை டை ஹைப்ரிட்னு சொல்கிறோம். இப்போ F1 ஜென்ரேஷனில் ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ரவுண்ட் yellow சீட்ஸ், ஹேவிங் ரவுண்ட் yellow சீட்ஸ். அப்போ நோ ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இந்த ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸே உள்ள பிளான்ட்ஸே உருவாகலை. ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணிடுறார் மெண்டல்னா, சீடில் ரவுண்டு ஷேப் அண்ட் yellow கலர் இஸ் டாமினன்ட் ட்ரேட் ஓவர் seed of wrinkled shape and green color. ஸோ இது டாமினன்ட். அப்படின்னா என்னன்னா இந்த 2 ஜீன்ஸுமே ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா இந்த கேபிட்டல் ஆர் இஸ் எக்ஸ்பிரஸிங் இட் செல்ஃப், roundness of the seed is expressing itself, yellow color of the seed is expressing itself. ஸோ இது ரெண்டுமே டாமினன்ட். ஏன்னா இது 2 இந்த ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் இருந்தும் அதால் அதுகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ இது 2 ரிசெசிவ். ஸோ என்ன சொல்கிறார், திஸ் இஸ் டாமினன்ட், திஸ் ரவுண்ட் அண்ட் yellow இஸ் டாமினன்ட் ஓவர் wrinkled அண்ட் க்ரீன். அப்போ நம்ம wrinkled அண்ட் க்ரீனை வந்து ரிசெசிவ்னு சொல்லலாம். தென் ஃபஸ்ட்டு F1 ஜென்ரேஷனில் கிடச்ச ரவுண்ட் yellow சீடட் பிளான்ட்ஸை வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணுறார் பை செல்ஃப் பாலினேஷன். அப்படின்னா என்ன, அந்த ஜென்ரேஷனில் எல்லா பிளான்ட்ஸுமே ரவுண்ட் yellow சீடட், அதே பிளான்ட்டை திருப்பியும் கிராஸ் பண்ணுறார். ஸோ அகெயின் இப்போ கேமிட் என்ன ஃபார்ம் ஆகும், ஹோமோலோகஸ் குரோமோசோமில் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அதே மாதிரி இந்த பிளான்ட்லேயும் அதே மாதிரி ஃபார்ம் ஆகும். என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ரவுண்ட் yellow capital R capital Y is dominant over wrinkled green small r small y. இப்போ கேமிட் ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்கே தான் கேமிட் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இருக்கிற பேட்டர்னல் அண்ட் மேட்டர்னல் குரோமோசோமில் இருக்கிற ஜீன்ஸ் வந்து குரோமோசோம் செப்பரேட் ஆகிறதுனால ஜீன்ஸும் செப்பரேட் ஆகும். ஸோ நான் இங்கே வரையில் எழுதியிருக்கேன் பாருங்கள், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இதிலே மாதிரி இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோமில் கலருக்குண்டான சீடோட கலருக்குண்டான ஜீன்ஸ் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஐ. இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஆர் வந்து கேபிட்டல் ஒய்யோடையும் கம்பைன் ஆகலாம், இல்லை ஸ்மால் ஒய்யோடையும் கம்பைன் ஆகலாம். அதே மாதிரி இந்த ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஒய்யோடையும் கம்பைன் ஆகலாம், ஸ்மால் ஒய்யோடையும் கம்பைன் ஆகலாம். இந்த கேபிட்டல் ஒய் வந்து கேபிட்டல் ஆரோடையும் கம்பைன் ஆகலாம், ஸ்மால் ஆரோடையும் கம்பைன் ஆகலாம். இந்த ஸ்மால் ஒய் வந்து கேபிட்டல் ஆரோடையும் கம்பைன் ஆகலாம், ஸ்மால் ஆரோடையும் கம்பைன் ஆகலாம். ஸோ இந்த கேமீட்ஸ் வந்து எது கூட வேணாலும் கம்பைன் ஆகலாம். ஏதோ ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. தே கேன் இண்டிபெண்ட்லி கம்பைன் வித் எனி ஆஃப் தி எனி ஆஃப் தி ஜீன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆர்கனிசம்லேயும் சேம் திங் ஹேப்பன். ஸோ 4 விதமான கேமீட்ஸ் ஆர் ஃபார்ம். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு ஆர் கேபிட்டல் ஆர் எடுத்தோன்னா அதை ஒரு வாட்டி கேபிட்டல் ஒய்யோட கம்பைன் பண்ணணும், ஒரு வாட்டி ஸ்மால் ஒய்யோட கம்பைன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்மால் ஆர் எடுத்துனோன்னா அதை ஒரு வாட்டி கேபிட்டல் ஒய்யோட கம்பைன் பண்ணணும், ஒரு வாட்டி ஸ்மால் ஒய்யோட கம்பைன் பண்ணணும். ஸோ 4 விதமான கேமீட்ஸ் உருவாருது. இப்போ புனெட் ஸ்கொயர் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வாட்டி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஒரு வாட்டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். ஸோ இது வந்து ஒரு பேரண்ட்லேருந்து இந்த பக்கம் எழுதக்கூடியது இன்னொரு பேரண்ட்லேருந்து, இந்த பக்கம் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். அதே மாதிரி ஸ்மால் ஆர் கூட ஒரு வாட்டி கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆரோட ஸ்மால் ஒய். ஸோ இதை நம்ம க்ராஸ் பண்ணி எழுதினோன்னா, இப்படி எழுதினோன்னா இந்த பக்கம் இருக்கிறத இதோடு அப்படி கம்பைன் பண்ணிக்கணும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், திருப்பியும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதிட்டோன்னா 4 types of seeds are produced in the F2 generation. இப்போ இது வந்து F2 generation. இதில் 4 விதமான seeds are formed. எந்த மாதிரி, round yellow, wrinkled yellow, round green and wrinkled green. ஸோ 9 இதோட ரேஷியோன்னா 9:3:3:1. அப்போ நமக்கு என்ன தெரியும், ரவுண்ட் yellow இஸ் டாமினன்ட் ஓவர் wrinkled green. அப்போ நம்ம ரவுண்ட் yellow எப்போவுமே எழுதும்போது ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் எழுதணும். அதே மாதிரி wrinkled green எழுதும்போது கீழே கடைசியில் இருக்கிறது wrinkled green எழுதும்போது ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆரில் எழுதணும்.
அதே மாதிரி இந்த ஃபினோடைப் இதை தான் ஃபினோடைப்பிக் ரேஷியோன்னு சொல்கிறோம். நமக்கு கண்ணால் பார்க்க முடியறது இல்லையா, இது எல்லோ கலரா இல்லை க்ரீன் கலரா இல்லை ரவுண்டா இல்லை ரிங்கிள்டான்னு கண்ணால் நமக்கு தெரியுது. ஸோ அதை ஃபினோடைப்பிக் ரேஷியோன்னு சொல்கிறோம். அதுதான் 1 மார்க் கொஷின் 9:3:3:1. இதே ரேஷியோவை தான் நம்ம டைஹைப்ரிட் ரேஷியோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த 3 and 3 வந்து ரிங்கிள்டு இருக்குது அண்ட் எல்லோ. ஸோ எங்கெல்லாம் எல்லோ வருதோ அங்கே கேபிட்டல் ஒய் வரும், எங்கெல்லாம் ரவுண்டு வருதோ அங்கே கேபிட்டல் ஆர் வரும். ஸோ 3 wrinkled yellowனா ஸ்மால் ஆர் அண்ட் எல்லோனா கேபிட்டல் ஒய். அதே மாதிரி 3 ரவுண்ட் க்ரீன், ரவுண்டுனா கேபிட்டல் ஆர் அண்ட் க்ரீன்னா ஸ்மால் ஒய். ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ரவுண்டும் எல்லோவும் வர இடத்துல மட்டும்தான் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் வரும். From the above results, conclusion என்ன, the factors நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ அதை ஜீன்ஸ்னு சொல்கிறோம். For each character or trait remain independent and maintain their identity in gametes. இப்போ என்ன ஃபேக்டர்ஸ்னால் என்ன, ஜீன்ஸ். ஃபார் ஈச் கேரக்டர், இங்கே என்ன கேரக்டர் எடுத்திருக்கோம், நம்ம ஷேப் எடுத்திருக்கோம், சீடோட ஷேப் எடுத்திருக்கோம், சீடோட கலர் எடுத்திருக்கோம். அதுக்கு என்ன ஜீன்ஸ், ஷேப்புக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கலருக்கு கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இந்த ஜீன்ஸ் எல்லாமே, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ தானே நான் சொன்னேன், கேமிட் ஃபார்ம் ஆகும்போது இது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்யோடையும் போகலாம், ஸ்மால் ஒய்யோடையும் போகலாம். அதே மாதிரி இந்த ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஒய்யோடையும் போகலாம், கேபிட்டல் ஸ்மால் ஒய்யோடையும் போகலாம். ஸோ தே ஆர் ஈவன் தோ தே ஆர் டுகெதர் தே மெயின்டைன் தேர் ஐடென்டிட்டி இன் கேமிட்ஸ். கேமிட் ஃபார்ம் ஆகும்போது எல்லாமே பிரிஞ்சிரும். அண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆர் ஜீன்ஸ் ஆர் இண்டிபெண்ட் டு ஈச் அதர் அண்ட் பாஸ் டு தி ஆஃப்ஸ்ப்ரிங். இந்த ஜீன்ஸ் எல்லாமே அப்படியே ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு போயிடும். அதோட கேமிட் ஃபார்மேஷன் வந்து எது கூட வேணாலும் கம்பைன் ஆகலாம். இதுதான் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்கெட்ச் பென் பேக்கெட் வாங்கி வைக்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை நான் ட்ரா பண்ண எடுக்கிறேன்னா, நான் இது ஒரு கலர் யூஸ் பண்ணும்போது பிங்க் கலர் எடுக்கும்போது அது பிங்காக தான் இருக்கும், வரையும்போது பிங்க் கலர் தான் நான் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அந்த ஸ்கெட்ச் பென். ஆரஞ்சுனா ஆரஞ்சு எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா கலர்ஸும் மிக்ஸ் ஆகிடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கேரக்டருக்கு உண்டான ஜீன்ஸும் இந்த கலருக்கு கேரக்டருக்கு உண்டான ஜீன்ஸும் சேர்ந்திருந்தாலும் மிக்ஸ் ஆகாது. கேமிட் ஃபார்மேஷனோட நடக்கும்போது எல்லாமே செப்பரேட் ஆகிடும். அண்ட் அந்த கேமிட்ஸ் மூலயமா அந்த ஜீன்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு போய் சேரும். Results of a dihybrid cross. Mendel got the following result from his dihybrid cross. 4 types of plants வந்து அவருக்கு கிடைக்கிறது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 types of F2 offsprings. என்ன ரேஷியோ ஆஃப் 9, 2 dominant traits. அந்த 9ல் வந்து 2 dominant traits இருக்குது. 3ல் வந்து 3 பிளான்ட்ஸில் வந்து 1 dominant trait and 1 recessive trait இருக்குது. இன்னொரு 3ல் another dominant trait and another recessive trait இருக்குது. அண்ட் 1ல் வந்து 2மே recessive trait இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா இப்போ 9ல் வந்து 2மே டாமினன்ட் இருக்குது. அப்போ என்ன, ஷேப்பும் டாமினன்ட் இருக்குது, கலரும் டாமினன்ட் இருக்குது, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். ஸோ இங்கே பார்த்தோன்னா நான் ப்ளூ கலரில் டிக் போட்டிருக்கேன், அதை கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 and 9. இந்த 9ல் போத் ஆர் டாமினன்ட், ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல். 1ல் மட்டும் 2மே ரிசசிவாக இருக்குது. ஸ்மால் ஆர் ஒன்று டபுள் டிக் போட்டிருக்கேன் ப்ளூவில், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். அப்புறமா 3 வந்து நமக்கு நியூ காம்பினேஷன் கிடச்சிருக்கு. அதான் இங்கே செகண்ட் பாயிண்டில் சொல்கிறோம். நியூ காம்பினேஷன், 2 நியூ காம்பினேஷன் ஆஃப் ட்ரேட்ஸ், ரவுண்ட் க்ரீன் அண்ட் ரிங்கிள்டு எல்லோ. அதில் தான் ஒன்று டாமினன்ட் ஒன்று ரிசசிவ். அப்புறம் இன்னொரு 3ல் another டாமினன்ட் ட்ரேட் another ரிசசிவ். ஸோ ரவுண்ட் க்ரீன் அண்ட் ரிங்கிள்டு எல்லோ அது வந்து நியூ காம்பினேஷன், அதாவது பேரண்ட்ஸில் இருக்கலை. ஸோ இந்த நியூ காம்பினேஷன் இங்கே பாருங்கள், டாட் வச்சு NCன்னு போட்டிருக்கேன். ரிங்கிள்டு எல்லோ, இங்கே ஒரு ரிங்கிள்டு எல்லோ, இங்கே ஒரு ரிங்கிள்டு எல்லோ. இது 3மே ரிங்கிள்டு எல்லோ. ரிங்கிள்னா ஸ்மால் ஆர் ஒய் கேபிட்டல் எல்லோ. அண்ட் இங்கே வெறும் NC நியூ காம்பினேஷன் எழுதியிருக்கேன், க்ரீன் ரவுண்ட் க்ரீன். ஸோ ஆர் கேபிட்டல் ரவுண்ட் அண்ட் ஒய் ஸ்மால் க்ரீன். ஸோ 2 நியூ காம்பினேஷன்ஸ் கிடச்சிருக்கு. இதுதான் அவரோட டைஹைப்ரிட் கிராஸோட எக்ஸ்பிளனேஷன். மெண்டல்ஸ் லாஸ் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ based on his experiments of monohybrid and dihybrid cross, Mendel proposed 3 important laws which are now called as Mendel's law of heredity. So Mendel வந்து experiments பண்ணினார் எந்த பிளான்ட்ல, பீ பிளான்ட்ல. அண்ட் monohybrid cross and dihybrid cross நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி அவர் வந்து 3 இம்பார்ட்டண்ட் லாஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணினார். அந்த 3 லாஸையும் சேர்த்து மெண்டல்ஸ் லா ஆஃப் ஹெரிடிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒன்றா லாஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், லா ஆஃப் டாமினன்ஸ்.
அப்படின்னா என்ன? when two homozygous individuals with one or more sets of contrasting characters are crossed, the character that appear in the F1 hybrid are dominant and those that do not appear in the F1 are recessive characters. அப்போ ரெண்டு ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸ்னா என்ன இங்கே பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ரெண்டு ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல்னா என்ன? ஒரு கேரக்டருக்காக ரெண்டு ஜீன்ஸ், அதாவது ஒரு அலீல்ஸ் வந்து ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ கேரக்டர். இப்போ இங்கே டால் ஹைட்டுக்கு ரெண்டு ஜீன்ஸ் ரெஸ்பான்சிபிள். அந்த ரெண்டு ஜீன்ஸுமே, அந்த ரெண்டு அலீல்ஸுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த இண்டிவிஜுவல் இஸ் ஹோமோசைகஸ். இது நமக்கு தெரியும். அதே மாதிரி கேரக்டர் வந்து ஹைட், அது ஷார்ட், அதில் ரெண்டு ஜீன்ஸ் ஆர் ரெண்டு அலீல்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸிங் தட் ஷார்ட் ஹைட். அந்த ரெண்டு ஜீன்ஸுமே ஒரே மாதிரி இருக்குது, ஸ்மால் டி. ஸோ இந்த திஸ் இண்டிவிஜுவல் இஸ் ஹோமோசைகஸ். அந்த மாதிரி ரெண்டு ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவலை கிராஸ் பண்ணும்போது, இங்கே வந்து நம்ம ஒரு கேரக்டர் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு கேரக்டர் தான் ஸ்டடி பண்ணுறோம், என்னத்தை ஹைட்டு. ஸோ இது மோனோ ஹைப்ரிட் கிராஸஸ் ஸ்டடி பண்ணுறோம். ஸோ அந்த ரெண்டு இண்டிவிஜுவலை நம்ம கிராஸ் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்துட்டோம்னா F1 ஹைப்ரிட்ல என்ன ஆகும்? இதில் வர கேமீட்ஸ் எல்லாமே கேபிட்டல் டீயாக இருக்கும், இந்த ஆர்கனிசம்லேருந்து வர கேமீட்ஸ் எல்லாமே ஸ்மால் டீயாக இருக்கும். அப்போ ரெண்டும் சேர்ந்ததுன்னா இந்த இண்டிவிஜுவல் ஃபார்ம்ட் இன் தி F1 ஜென்ரேஷன் இஸ் அ ஹைப்ரிட். ஹைப்ரிட்னா என்ன? இந்த இண்டிவிஜுவலோட கேரக்டரும் இருக்கும், இந்த இண்டிவிஜுவலோட கேரக்டரும் இருக்கும், ஜீனும் இருக்கும், ரெண்டோட ஜீனுமே இருக்கும். அப்போ கேபிட்டல் டீயும் இருக்கும், ஸ்மால் டீயும் இருக்கும். ஆனால் இந்த ஆர்கனிசம், இந்த பிளான்ட், அதாவது F1 ஜென்ரேஷனில் இருக்கிற பிளான்ட்டில் எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதுதான் டாமினன்ட். அதாவது டால்னஸ் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அதுதான் டாமினன்ட். இங்கே இந்த பிளான்ட் வந்து டாலாக இருக்கும், ஸோ அந்த டால்னஸ் வந்து டாமினன்ட். எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகலையோ, இந்த டால்னஸ்னால, இந்த கேபிட்டல் டீனால் டாமினன்ட் ஆகிறதுனால ஸ்மால் டி வந்து மாஸ்க் ஆகிடுறது, அதாவது அதால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அந்த எக்ஸ்பிரஸ் ஆகாத கேரக்டர் தான் ரிசெசிவ்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். ரெண்டு ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவலை நமக்கு ஸ்டடி பண்ணுறோம், கிராஸ் பண்ணுறோம் ஒரு கேரக்டருக்காக. அப்படி கிராஸ் பண்ணும்போது F1 ஹைப்ரிட்டில் எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆறுதோ அதை தான் டாமினன்ட் கேரக்டர்னு சொல்கிறோம். எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகலையோ அதை தான் ரிசெசிவ்னு சொல்கிறோம். Second one, law of segregation or law of purity of gametes. When a pair of contrasting factors or genes or allelomorphs are brought together in a hybrid heterozygote, the two factors of allelic pair remain together without mixing, and when gametes are formed, the two separate out so that only one enters each gamete. அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹைப்ரிட் F1 ஜென்ரேஷனில் மோனோ ஹைப்ரிட் கிராஸில் கேபிட்டல் டி, ஸ்மால் டி, இதில் என்ன அலீல்ஸ் ஆர் ஜீன்ஸ் டி, கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி, இது ரெண்டுமே அந்த F1 ஹைப்ரிட்ல வந்து சேர்ந்து இருக்கும். கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் சேர்ந்து இருக்கும். அண்ட் எப்போ அது கேமீட் ஃபார்ம் ஆகுமோ, இப்போ சப்போஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதாவது டால் பிளான்ட் ஆஃப் F1 ஹைப்ரிடை திருப்பியும் நம்ம கேபிட்டல் டி ஸ்மால் டீயாலேயே கிராஸ் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? இதுலேருந்து கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி ஜீன்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். நமக்கு தெரியும், ரீகால் பண்ணலாம், நம்ம ஹோமோலோகஸ் குரோமோசோம், அதாவது ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் டிப்ளாய்டு ஆர்கனிசமில் பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். டிப்ளாய்டு கண்டிஷனில் ஒன்று வந்து பேட்டர்னல், ஃபாதர்கிட்டருந்து கிடச்ச குரோமோசோம், அண்ட் இன்னொன்று வந்து மதர்கிட்டருந்து கிடச்ச குரோமோசோம். அது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். கேமீட் ஃபார்மேஷன் போது ரெண்டும் பிரியும், செப்பரேட் ஆகும். ஸோ இந்த பேட்டர்னல் குரோமோசோமில் இருக்கிற ஜீனும் மேட்டர்னல் குரோமோசோமில் இருக்கிற ஜீனும் பிரியும், அது கேமீட்டில் போகும், கேமீட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, லா ஆஃப் செக்ரிகேஷனில் இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஒரு கேரக்டருக்கு உண்டான ஜீன்ஸ் வந்து சேர்ந்து இருக்கும், ஆனால் கேமீட் ஃபார்மேஷன் போது ரெண்டுமே செப்பரேட் ஆகும். ரெண்டுலேயுமே எந்த விதமான மிக்சிங்கும் இருக்காது. சேர்ந்து இருக்கும்போது எந்த விதமான மிக்சிங்கும் இருக்காது. கேமீட் ஃபார்மேஷன் போது ரெண்டுமே பிரியும். ஒரு ஜீனும், அதாவது ரெண்டு அலீலில் ஒரு அலீலும் தனித்தனி கேமீட்குள்ளே போயிடும். அதுதான் லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமீட்ஸ். இது வந்து இங்கேயும் நம்ம பார்க்கலாம். இந்த F1 ஜென்ரேஷனில் கேபிட்டல் டி டால் டி வந்து செல்ஃபிங் பண்ணினோன்னா கேமீட் தனித்தனியாக, இது ரெண்டுமே ஜீன்ஸும் பிரிஞ்சிடுறது, அலீல்ஸும் தனித்தனியாக கேமீட்டில் போயிடுறது. Next one is law of independent assortment. In case of inheritance of two or more pair of characters simultaneously, அப்படின்னா என்ன? நம்ம வந்து டூ பேர் ஆஃப் கேரக்டர்ஸோட இன்ஹெரிட்டன்ஸ் ஒரே நேரத்தில் பார்க்குறோன்னா அது என்ன கிராஸ்? டைஹைப்ரிட் கிராஸ், மெண்டலோட டைஹைப்ரிட் கிராஸ். அப்போ என்ன ஆகும்? டைஹைப்ரிட் கிராஸில் the factors or genes of one pair assort out independently of the other pair. ஸோ மெண்டலோட கிராஸில் நம்ம என்ன பார்த்தோம்? கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், ஷேப் ஆஃப் த சீட், ரெண்டு கேரக்டர் ஸ்டடி பண்ணினார் அவர். சீடோட ஷேப்பும் சீடோட கலரும். ஷேப்புக்கு கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், அண்ட்
கலருக்கு கேபிட்டல் Y ஸ்மால் y. இது வந்து பேரண்டல் ஜென்ரேஷன் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனில். ஸோ இங்கே பார்த்தோன்னா F1 ஜென்ரேஷனில், பேரண்டல் ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் F1 ஜென்ரேஷனில் வந்து இந்த பிளான்ட்டோட ஜீனோடைப் என்ன? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y ஸ்மால் y. அப்போ எல்லா பிளான்ட்ஸுமே என்ன? ரவுண்ட். கேபிட்டல் ஆர் இருந்தாலே ரவுண்ட், கேபிட்டல் Y இருந்தால் எல்லோ, ரவுண்ட் எல்லோ சீட்ஸ். இங்கேயும் நம்ம லா ஆஃப் டாமினன்ஸ் பார்க்கலாம். வென் வி ஆர் ஸ்டடிங் அபவுட் டைஹைப்ரிட் கிராஸ், லா ஆஃப் டாமினன்ஸ் இஸ் அப்ளிகேபிள் டு டைஹைப்ரிட் கிராஸ் ஆல்சோ இன் தி F1 ஜென்ரேஷனில். ஸோ ரவுண்ட் எல்லோ இஸ் டாமினன்ட். ஏன் டாமினன்ட்னா ரவுண்ட் எல்லோ தான் இங்கே F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகுது. இஸ் டாமினன்ட் ஓவர் ரிங்கிள்டு க்ரீன். இந்த ரிங்கிள்டுக்கு உண்டான ஜீன் இங்கே இருக்குது, அண்ட் க்ரீனுக்கு உண்டான ஜீனும் இருக்குது, பட் இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்டு. ஸோ இது வந்து ரிசெசிவ். wrinkled green is recessive and round yellow is dominant. So law of dominance is applicable here also. So இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? law of independent assortment. ஸோ கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் ஃபார்ம் ஆன இந்த பிளான்ட்ஸை கிராஸ் ப்ரீட் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y ஸ்மால் y கிராஸ்ட் வித் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y ஸ்மால் y. ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா? இது ஒரு பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம், இது ஒரு பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஸோ இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இந்த ஜீன்ஸ் இருக்கும். கேபிட்டல் ஆர் இங்கே ஒரு குரோமோசோமில் மெட்டர்னலில் அண்ட் பேட்டர்னலில் தனித்தனியாக. இப்போ என்ன ஆகும்னா, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் நம்ம பார்க்கணுன்னா இதில் வந்து என்ன ஆகும்? கேமீட் ஃபார்மேஷன் போது ரெண்டும் பிரியும். மெட்டர்னல் குரோமோசோம் அண்ட் பேட்டர்னல் குரோமோசோம் பிரியும். ஸோ இந்த ஜீன்ஸ், இந்த அலீல்ஸும் செப்பரேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த கேரக்டருக்கும் எல்லோ கலருக்கு உண்டான ஜீன்ஸும் செப்பரேட் ஆகும். கேபிட்டல் Y ஸ்மால் y செப்பரேட் ஆகும். அதே மாதிரி இந்த இண்டிவிஜுவல்லையும் சேம் திங் வில் ஹேப்பன். அப்போ என்ன ஆகுதுன்னா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வந்து கேமேட்குள்ளே போகணும். அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு குரோமோசோமும் பிரியும் போது அதுக்குண்டான ஜீன்ஸ் கேபிட்டல் Y ஸ்மால் வையும் பிரியும். இப்போ இந்த கேபிட்டல் ஆர் வந்து கேபிட்டல் வையோடையும் சேரலாம், இல்லை ஸ்மால் வையோடையும் கம்பைன் ஆகலாம். அதே மாதிரி இந்த ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் வையோடையும் கம்பைன் ஆகலாம், ஸ்மால் வையோடையும் கம்பைன் ஆகலாம். இங்கே பாருங்கள். ஸோ கேபிட்டல் ஆர் கேன் கம்பைன் வித் கேபிட்டல் Y ஆர் கேபிட்டல் ஆர் கேன் கம்பைன் வித் ஸ்மால் y. அதே மாதிரி ஸ்மால் ஆர் கேன் கம்பைன் வித் கேபிட்டல் Y ஆர் ஸ்மால் ஆர் கேன் கம்பைன் வித் ஸ்மால் y. அதே மாதிரி தான் இந்த கேபிட்டல் Y கேன் கம்பைன் வித் small r, capital Y can combine with capital R, small y can combine with capital R, small y can combine with small r. ஸோ இது இந்த கேமேட் ஃபார்மேஷன் போது இந்த அலீல்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக தான் அசார்ட் ஆகும். கேபிட்டல் ஆர் வந்து ஸ்மால் வையோட தான் போகும்னு கம்பல்ஷன் இல்லை. அதே மாதிரி கேபிட்டல் ஆர் வந்து கேபிட்டல் வையோட போகும் தான் கம்பல்ஷன் இல்லை. ஒரு ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக கேமேட்ஸ்குள்ளே போகும். தே ஆர் நாட் டிபெண்ட் ஆன் ஈச் அதர் வைல் செப்பரேட்டிங் டியூரிங் கேமேட் ஃபார்மேஷன். அதனால 4 types of gametes can be formed. குரோமோசோம்ஸ், DNA அண்ட் ஜீன்ஸ் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த 3 கான்செப்ட்ஸுமே வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இதை புரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த டாபிக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம்? நம்ம ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். நிறைய செல்ஸ் இருக்கும் ஹியூமன் பாடியில். அந்த செல்லில் என்ன இருக்கும்? சைட்டோபிளாஸ்ம் இருக்கும் அண்ட் செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா கால்கி அப்பேரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ் இதெல்லாம் தெரியறது. ஸோ ஹியூமன் பாடியில் செல்லில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இங்கே என்லார்ஜ் பண்ணியிருக்கு. நியூக்ளியஸ்குள்ளே த்ரெட் ஒரு நெட்வொர்க் ஆஃப் த்ரெட் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம குரோமேட்டின்னு சொல்கிறோம். அண்ட் நியூக்ளியோலஸ் இருக்குது. ஸோ நியூக்ளியஸ்குள்ளே குரோமேட்டின் நெட்வொர்க் இருக்குது அண்ட் நியூக்ளியோலஸ் இருக்குது. இந்த குரோமேட்டின் நெட்வொர்க் நமக்கு இந்த மாதிரி நெட்வொர்க்காக எப்போ தெரியும்னா, வென் செல்ஸ் ஆர் நாட் டிவைடிங், செல் டிவைட் ஆகாத போது நமக்கு நியூக்ளியஸ்குள்ளே இந்த குரோமேட்டின் நெட்வொர்க் இஸ் விசிபிள். இப்போ செல் டிவைட் ஆக ஆரம்பித்தோன்னே இந்த நெட்வொர்க் வந்து கண்டென்ஸ் ஆகி இந்த மாதிரி மாறிடும். குரோமோசோம்னு சொல்லுவோம் அப்போ அது. ஸோ குரோமேட்டின் நெட்வொர்க் சேஞ்சஸ் இன்டு chromosome and chromosome is visible only during cell division போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா மாறிடும் குரோமேட்டின். இதுதான் குரோமோசோம்னு சொல்றோம். இந்த குரோமோசோம் is made up of DNA. This is DNA. and இந்த DNA ஓட செக்மெண்ட்ஸ், பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ், அதை தான் ஜீன்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு ஜீன், இந்த மாதிரி நிறைய ஜீன்ஸ் இருக்கலாம். ஸோ ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸில் குரோமேட்டின் நெட்வொர்க் இருக்குது. செல் டிவைட் ஆகாத போது குரோமேட்டினாக இருக்குது. அண்ட் செல் டிவைட் ஆகும்போது அது குரோமோசோமாக மாறிடுறது. குரோமோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் DNA. அண்ட் DNA செக்மெண்ட்ஸு தான் பர்டிகுலர் செக்மெண்ட்ஸு தான் நம்ம ஜீன்னு சொல்கிறோம். இப்போ நோட்ஸ் பார்க்கலாம்.
இது வந்து புக்லேருந்து நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம். Human body is made up of millions of cells. Each cell contains nucleus. அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? குரோமாட்டின் நெட்வொர்க் இருக்கும். அது குரோமாட்டின் நெட்வொர்க்னா என்ன? காயில்டு ஃபைபர்ஸ், நல்லா சுருண்டு ஃபைபர்ஸ் இருக்குது. குரோமோசோம் நான் என்ன? இட் இஸ் விசிபிள் டியூரிங் செல் டிவிஷன் ஸ்டேஜஸ். நீங்கள் மைட்டோசிஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், இதுதான் ஸ்டேஜஸ். செல் டிவிஷனோட ஸ்டேஜஸ் போது தான் இது விசிபிளாக இருக்கும். மைட்டோசிஸ், மியோசிஸ், செல் டிவிஷன் அதோட ஸ்டேஜஸ் போது. அப்போ குரோமோசோம் எப்படி இருக்கும்னா ஹைலி கண்டென்ஸ், திக்கண்ட் ஆகிடும். அப்போ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக தெரியும் அப்போ. அண்ட் இட் இஸ் குரோமோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? 1 மார்க் கொஷின். டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் இட் கண்டெயின்ஸ் ஹெரிடிட்டி இன்ஃபார்மேஷன். இதுதான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஃபார்மேஷன் பாஸ் பண்ணுறது ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போ ஜீன்ஸ்னால் என்ன? செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஃபினோடைபிக் கேரக்டர். ஃபினோடைபிக் கேரக்டர்னா என்ன? ஃபினோடைப், ஜீனோடைப் நம்ம பார்த்தோம் இல்லையா மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ ஃபினோடைபிக்னா விச் இஸ் விசிபிள் டு அவர் ஐஸ். இப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணினோன்னா ஜீன்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்தோம். க்ராஸில் மோனோஹைப்ரிட், டைஹைப்ரிட் க்ராஸில் ஜீன்ஸ் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் பார்த்தோம் இல்லையா? இது என்ன கேரக்டர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்? டால்னஸ்ஸு, ஷார்ட் ஹைட்டு, அப்புறம் சீடோட ஷேப் அண்ட் கலரு. ஸோ இது கண்ணால் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஃபினோடைபிக் கேரக்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் லோக்கஸ். லோக்கஸ்னால் என்ன? ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஆர் நம்ம சிம்பிளாக சொல்லணும் லொக்கேஷன் ஆஃப் அ ஜீன் at which the position at which each gene is present on a chromosome. இப்போ நம்ம ரீகால் பண்ணுவோம். டிப்ளாய்டு ஆர்கனிசம்ஸில் 2 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்போ ஹியூமன் பீயிங்கில் 23 பேர்ஸ் இருக்குது. அந்த 23 பேரில் ஒரு 23 வந்து ஃபாதர்கிட்டருந்து கிடச்சிருக்கு, ஒரு 23 வந்து மதர்கிட்டருந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்லேயும் டிப்ளாய்டு கண்டிஷன் தான் இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸில் வந்து ஒரு 5 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பிளான்ட்டில். அப்போ நம்பர் 1 பேர் ஆஃப் குரோமோசோம் எடுத்தோம்னா அது வந்து ஒன்று ஃபாதர்கிட்டருந்து வந்திருக்கும், ஒரு மதர்கிட்டருந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா அதில் ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் capital R, small r are located on this. So capital R வந்து எந்த குரோமோசோமில் லொக்கேட்டடோ எந்த பொசிஷனில் லொக்கேட்டடாக இருக்கோ அதே பொசிஷனில் தான் ஸ்மால் ஆர் லொக்கேட்டடாக இருக்கும். இந்த பேட்டர்னல் அண்ட் மேட்டர்னல் குரோமோசோம் ஒரே பொசிஷனில் தான் ரெண்டுலேயும் இருக்கும். அதை தான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு சொல்கிறோம். அண்ட் இந்த பொசிஷனை தான் நம்ம லோக்கஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்பர் 5 குரோமோசோம் ஹோமோலோகஸ் குரோமோசோம் எடுத்துட்டோம்னா ஜீன் கேபிட்டல் ஒய் allele or gene or small y allele or gene வந்து இந்த பேட்டர்னல் குரோமோசோமில் எந்த பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் தான் மேட்டர்னல் குரோமோசோம்லேயும் இருக்கும். ஸோ இந்த பொசிஷனை தான் நம்ம லோக்கஸ்னு சொல்கிறோம். ஸோ ஜீன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் அட் அ பர்டிகுலர் பொசிஷன் ஆர் லொக்கேஷன் தட் இஸ் கால்ட் அ லோக்கஸ். அண்ட் இப்போ என்னன்னா இந்த சம்மரி என்னன்னா டியூரிங் செல் டிவிஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன் ஜெனட்டிக் இன்ஃபார்மேஷன் இஸ் பாஸ் த்ரூ ஜீன்ஸ். And then one more important question is first who coined the term chromosomes? யார் coin பண்ணார்? Waldeyer in the year 1888. This is 1 mark question. Another 1 mark important question is Nobel Prize யாருக்கு கிடைச்சது? T.H. Morganக்கு 1993ல கிடைச்சது. ஏன் கிடைச்சதுன்னா for determining the role of chromosomes in heredity.